கோர் ஜாவா கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மொத்தம் அதுக்குள்ள 3 டாபிக் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டிஷன் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த தேரி இல்லாமல் நம்ம டைரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாமா? இப்போனா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லை செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை பண்ணுவோம், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கை பண்ணாது. அதான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் கிளாஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் நேம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே. இதில் இஃப் கண்டிஷன். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு int a equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவும், int b equal to 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவும் இருக்குது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இஃபுக்குள்ள இங்கே கண்டிஷன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் என்னோட கண்டிஷன் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேட்டர் பார்த்துருந்தோம். அந்த ஆப்ரேட்டர் வச்சு இப்போ ஏ கிரேட்டர் தென் பிஆ இருந்துச்சுன்னா உள்ள வந்து சிஸ் அவுட்ல எஸ் ஏ பிக்கர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டுங்க. எல்ஸ்னா என்ன, அப்படி இந்த இது உங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் மிச்சம் மீதி இதுதானே எல்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்ஸில் உள்ள பார்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறேன். நோ ஏ நாட் பிக்கர். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11 அழுத்தினா ரன் ஆகிடும். வழக்கம் போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லியிருக்கு, நோ ஏ நாட் அ பிக்கர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதே இதை என்னோட கண்டிஷன் வந்து ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்னா, நான் ஏ பியை விட சின்னதாக இருந்துச்சுன்னா உள்ள வந்து என்ன பண்ணணும், எஸ் பி பிக்கர் ஓகேவா? பி தான் 20. ஓகேவா? ஓ, இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல 10 இருக்கு. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கரெக்டா? ஏ இருக்கிற இடத்துல 10 இருக்கும். கரெக்டா? பி இருக்கிற இடத்துல 20 இருக்கும். இப்போ இது பெருசு. ஓகேவா? இந்த சைடு தான் ஓப்பன். ஓகேவா? இதுதான் பெருசாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன, ஏ லெஸ்ஸர் தென் பியான்னு பார்க்குது. ஏ லெஸ்ஸர் தென் பினா பி 20 லெஸ்ஸர் தென் இது 10. ஓகேவா? ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்னா எது எனக்கு பிரிண்ட் ஆகும், இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆனோடனே இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எல்ஸில் உள்ளது பிரிண்ட் ஆகாது. இதுவே இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இப்போ என்ன இருக்குது, ஏ 10 இருக்குது. ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் பியான்னு பார்க்குறேன். இப்போ ஏ கிரேட்டர் தென் ஏ வந்து பெருசான்னு பார்க்குறேன், எதை விட, பியை விட. ஓகேவா? ஏ எங்கே இருக்குது, ஏ 10 பி 20. ஓகேவா? ஏ பெருசாக இல்லை. எனக்கு இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸாக இருந்துட்டு நோ ஏ நாட் அ பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஓகே, இது வந்து இஃப்பும் எல்ஸும் மட்டும் யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஒரு கண்டிஷன் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் காமன் பண்ணிக்கிறேன். இதோட இஃப்பு எல்ஸு இவ்வளோதான். இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். இப்போது இந்த இடத்துல என்ன கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏ ஓகேவா லெஸ்ஸர் தென் பியா இருந்துச்சுன்னா, பாரு இந்த இடத்துல ஏ என்ன இருக்குது, 10 இருக்குது, பி வந்து 20 இருக்குது. கரெக்டா? இப்போ இது லெஸ்ஸர் தானே, உள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா உள்ளே வந்துட்டு இஃப், இதுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். உள்ளே வந்துட்டு இஃப் என்ன பண்ண சொல்ல போகிறேன், உள்ளே வந்துட்டு திரும்ப என்ன சொல்கிறேன், ஏ கிரேட்டர் தென் பியா இருந்தா
ஓகேவா? இருந்துச்சுன்னா சிஸ் அவுட்ல ஜாவா அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கிறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள பைத்தான் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். புரியுதா? இஃப்க்குள்ள வரேன். ஏ விட பி பெருசான்னு பார்க்குறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஏ இருக்கிற இடத்துல என்ன இருந்துச்சு 10, பி இருக்கிற இடத்துல 20 இருந்துச்சு. உள்ள கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த ஏ இருக்கிற இடத்துல 10 இருக்கு, பி இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 20 இருக்கு. இப்போ என்ன இருக்கு, எனக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், எல்ஸில் உள்ளது ரன் ஆகும். சரி, இந்த இஃப்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இஃப் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு எல்ஸ் எழுதுறேன். ஓகேவா? சிஸ் அவுட்ல ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு எது எது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ கண்ட்ரோல் F11 நான் அழுத்துறேன். எனக்கு பைத்தானை வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஏன் பைத்தான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, இந்த இஃப் வரையும் இந்த இஃப்குள்ள இந்த பிராக்கெட்ல இந்த பிராக்கெட் வரையும் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். ஓகேவா? இப்போ வந்து ஏ வந்து என்ன சொல்லியிருந்தோம் நம்ம, இந்த இடத்துல ஏ 10 பி 20. ஓகேவா? 10 20 இதானே? இப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு என்ன ஆகும், ஓகே 10 விட 20 பெருசா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ஏ லெஸ்ஸர் தென் பி. ஓகேவா? 20 விட 10 சின்னதா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணும், எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிருக்கும். ஸோ இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள வந்திருக்கும். இப்போ அதுக்குள்ள வந்து பார்க்குறது அடுத்த ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. அடுத்த ஒரு இஃப் கண்டிஷன்ல என்ன இருக்கு, ஏ கிரேட்டர் தென் பி. திரும்ப இந்த இடத்துல பார்க்குறோம் 10 கிரேட்டர் தென் 20. ஓகேவா? ஏ கிரேட்டர் தென் பினா என்ன பண்ணுது, இதை விட 10 பெருசா இல்ல. ஸோ என்ன பண்ணும், எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதானே இந்த பிராக்கெட்டுக்குள்ள வரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு இஃப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், எல்ஸ் மிச்சம் என்ன இருக்கோ அது ரன் ஆகணும். ஸோ எனக்கு பைத்தான் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஏ கிரேட்டர் தென் பின்னு மாற்றிட்டேன். ஸோ இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகிட்டு எனக்கு வெளில வந்துருச்சு. இங்கேயே ஏ கிரேட்டர் தென் பின்னு மாற்றிட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு டேரெக்டாக என்ன ஆகுது, ஸ்ப்ரிங் ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா எல்ஸில் உள்ளது ரன் ஆகும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்குள்ள என்ன இஃப் கண்டிஷன் இருக்கோ அது ரன் ஆகும். அந்த இஃப் கண்டிஷனும் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள என்ன எல்ஸ் இருக்கோ அந்த எல்ஸ் ரன் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இஃப் கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரியே இன்னொரு இஃப் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ரன் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்லாம் சொல்லி. ஓகேவா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டு கண்ட்ரோல் C இந்த இடத்துல நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை நான் என்ன பண்றேன், கிரேட்டர் இதை நான் மாத்திட்டேன். ஓகேவா? இதையும் கிரேட்டர் இதை நான் மாத்திட்டேன். என்ன பண்றேன், இதையும் கிரேட்டர் இதை நான் மாத்திட்டேன். சரி, கண்ட்ரோல் F11 நமக்கு என்ன ரன் ஆயிருக்கு, இஃப் ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் போய் பார்க்கும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அடுத்த இஃப் ரன் ஆகும். ஓகேவா? இதுக்கு பேரு டைரக்டா இஃப் கொடுக்காம அவங்க என்னன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு டைப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கொடுக்குறோமா, சரி நீ கொடுத்துக்க ஒரு இஃப், நோ இஷ்யூ, என்ன வேணாலும் கொடுத்துக்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து ஒன்று இருக்கு எல்ஸ் இஃப், அதை கொடுத்துக்க, எத்தனை வேணாலும் கொடுத்துக்க. அடுத்து ஒன்று இருக்கு எல்ஸ் இஃப் கொடுத்துக்க. அடுத்து ஒன்று இருக்கு, அவங்க தான் எல்ஸ். ஓகேவா? இப்போ இவர் என்ன சொல்றாரு, இதுக்குள்ள நீ ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ இது வரையும் பார்த்தது என்ன, இஃப்க்குள்ள ஒரு இஃப், நெஸ்டட் இஃப். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன இஃப், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம் நெஸ்டட் இஃப் பார்த்துருப்போம். கரெக்டாக இஃப் எல்ஸ் அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப். இப்போ பார்க்க போகிறது என்னன்னா இஃப் அப்புறம் எல்ஸ் இஃப். ஓகேவா? இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஃப் எல்ஸ் இஃப், இஃப் எல்ஸ் இஃப் லெட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கேன். இஃப்னு கொடுத்து உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்சிஃப்னு கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்சிஃப்னு கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இதான் என்னோட ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்,
நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் படிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 50 இருக்கு, 50 மார்க்கு. நான் 45 சரி சம்திங் ஏதோ வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எடுத்த மார்க்கு, என்னோட மார்க் எப்படி இருக்கணும்னா, மார்க் ஈக்குவல் என்னோட மார்க் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 35 தான் என்னோட பாஸ் மார்க்னு வச்சுக்கோங்க. சாரி, 35 தான் என்னோட பாஸ் மார்க்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னோட மார்க்கு 45 நான் இப்போ எடுத்திருக்கேன். மார்க் எவ்வளோ? 35க்கும் மேலே இருக்கணும். 35க்கு கீழே இருந்தால் அது ஃபெயிலு. மார்க்கு 35க்கும் மேலே இருக்கணும். அண்டு மார்க்கு ஈக்குவல் டு 50க்கும் கீழே இருக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், நான் வந்து 45 மார்க் எடுத்திருக்கேன். இதில் மார்க் எவ்வளோ இருக்கணும்? 35க்கும் மேலே இருக்கணும். 35 தான் என்னோட பாஸ் மார்க். ஓகேவா? 35 தான் பாஸ் மார்க். ஓகே, 35லேருந்து 35 விட அதிகமாக இருக்கணும். அதுக்கு 50யை விட கம்மியாக இருக்கணும். ஏன் நான் எடுத்த மார்க் இந்த இடத்துல 45, 50யை விட கம்மியாக இருக்குது, 35 விட அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டி கிரேடு அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? திரும்ப இதையே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேவா? பிகாஸ் ஐம் லேசி, டைம் ஆகணும் அதனால. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எகெயின் இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு இது ரன் ஆகும். இப்போ நான் எகெயின் என்ன பண்ணுறேன், என்னோட மார்க்கு 50, சரி 60 எடுத்திருக்கேன். ஓகேவா? 60 எடுத்திருக்கேன். என்னோட மார்க் எவ்வளோ? இப்போ 60 எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50 விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? 50யை விட அதிகமாக இருக்கணும். ஸோ நமக்கு ஈக்குவல்ஸ், சரி இருக்கட்டும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 50யை விட அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன, மார்க்கு 70யை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? பி கிரேடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், 80 எடுத்திருக்கேன். பி கிரேட் என்ன? 60. சி கிரேட் என்ன? 35. 45 இன்புட் 45 தானே கொடுத்தோம். ஸோ 45. அடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட மார்க், நான் எடுத்த மார்க்கு எவ்வளோ? இந்த இடத்துல இப்போ 80. அடுத்த மார்க் இந்த இடத்துல 80. அது எவ்வளோ இருக்கணும்? 70 கொடுத்துருந்தேனாங்க. 70யை விட அதிகமாக இருக்கணும். அடுத்து 90யை விட கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்தால் ஏ கிரேட். ஓகேவா? இங்கே என்ன இன்புட் கொடுக்க போகிறேன் நான்? 80. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பிலோ 35 அப்படின்னா என்ன? சிஸ் அவுட்டில் வந்துட்டு பிலோ 35 ஃபெயிலு. ஓகேவா? திரும்ப இதை காப்பி பண்ணி கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், எபோ 95. இந்த இடத்துல 90க்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல 100க்கு கீழே இருந்துச்சுன்னா என்னாச்சு? எஸ் கிரேடு. ஓகேவா? இது ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 30 கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் F11.
30 கொடுத்தா என்ன வருது? பிலோ 35 ஃபெயில் அப்படின்னு சொல்லி வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டா? இப்போ இதே இதை அதுக்கப்புறம் எல்சிஃப் இருக்கா? எல்சிஃபில் மார்க்கு எவ்வளோ 50க்கு மேலே இருக்கணும். திரும்ப இந்த இடத்துல 35 டு 50க்குள்ளே இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? 45 அப்படின்னு வைக்கிறேன். என்னாச்சு? 45 சி கிரேடுன்னு வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன்? 60 சேஞ்ச் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11. 60 என்னாச்சு? பி கிரேட்னு வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? 80 மாத்திரேன். 80 ஏ கிரேட்னு வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன்? 95 கண்ட்ரோல் F11. 95 வைக்கிறேன். எஸ் கிரேட் வந்துச்சு. ஓகே, இஃப் எல்ஸ் இஃப் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?